அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த காணொளி பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் குறிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வாங்கலாம் அல்லது விற்கலாம் அப்படிங்கிற எந்த பதிவும் இந்த காணொளியில் இருக்காது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் இந்த காணொளியின் நோக்கமே. அதனால் ஒரு நியூஸ், வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் கால், செல்லர், புட், செல்லர் எங்கே இம்பேக்ட், அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணால் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் கிடைக்கும், அந்த ஏரியாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தவங்க, வியாபாரத்தை செய்தவர்களோ செய்யாதவர்களோ பார்வையாளர்களோ எது இருந்தாலும் ஒரு 2 பதிவுகள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏற்றமும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 230க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம். நிஃப்டியும் கூட பெருசாக ஏறல. பேங்க் நிஃப்டியோட ஏற்றம் அதாவது கொஞ்சம் அசந்திருந்தால் ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி கூட நம்மளுக்கு தரலாம். அதாவது இங்கிருந்து இறங்கிய இம்பேக்ட் என்னவோ அந்த இம்பேக்ட் வந்துட்டு ஒரு 10-15 நிமிடத்திலேயே ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், இது ஒரு பெரிய இம்பேக்டாக பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வரும். பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு என்னதான் டெக்னிக்கல் இருந்தாலும் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடாது. இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு இம்பேக்டட் ஆனதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கக்கூடியது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரிப்பு. அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கரையுதலை விட புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தோட ஏற்றம் மிக அதிகம். அப்போது அதனை சமம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால தான். ஆனால் இப்போ வந்து டைம் வேல்யூ வந்து கால் சைடும் சரி புட் சைடும் சரி சமமாயாச்சு. ஆனால் இந்த அளவுக்கு மொமெண்டமை கொண்டு வரக்கு காரணமே இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். அப்போ இதை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சந்தையை பற்றி புரிதலுக்குள் கொண்டு வர முடியும். இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வந்துட்டு வீக்லி எக்ஸ்பெரி, நேற்றைய க்ளோசிங் நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல நேற்றைய க்ளோசிங்கோட ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 25,050 கால் புட். அது இன்றைய நிலை என்ன நடந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். 25,050 கால் புட். நேற்றைய க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 180 ரூபாய். அப்போ நம்ம பேசணும் 25,050, இங்கே வந்துட்டு 180 புள்ளிகள், 25,230 அப்படிங்கிற இடம். இந்த 200 புள்ளிகள்னால் 24,850. இந்த 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 இல்லை 350ன்னு வச்சுக்கலாம். அப்போ 25,400, இங்கிருந்து 350 புள்ளிகள்னால் 24,700 மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது ரொம்ப தாக்கமாக இன்றைய தினம் இருந்தது. அவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதன் அருகில் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணாலும் சரி 25,143, லோ பார்த்தீங்கன்னா 24,694. அப்போ இந்த இடத்துல என்னென்னா கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய இடத்துக்கு இங்கே போகலை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புட் பேனிக் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கால் புட் செல்லர் இம்பேக்ட் பிளேஸ் கரெக்டாக 24,700 தான் திரும்பியிருக்காங்க. இதே நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நன்றாக இது பண்ணிக்கலாம். 180 ரூபாய், 185 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இது 24,700 மாற்றுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,750. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஒரு 20 புள்ளிகள் வித்தியாசம் அப்படிங்கிறதுனால 24,730 வரை
நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்திருக்காங்க. வீக்லி ஃபியூச்சரோட லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 24,730 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போது இன்றைய தினம் மார்க்கெட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் 185 ரூபாய், 180 to 190 ரூபாயாக இருந்த அட் த மணி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வரல. இப்போ பார்க்க போனால் 170 அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு. பட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி மாறாத பட்சத்தில் 24,850 நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஏரியாவாக நம்ம எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இன்றைய தினம் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த ஹிண்ட்டை பாருங்கள். இம்ப்ளைடு வால்டிலிட்டி காலையிலேயே நம்மளுக்கு 20 அபோவ் போயிட்டாங்க. அப்போ 20 அபோவ்னாலே நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு இம்பேக்டட் பெரிய மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதாவது ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அதனுடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் வந்துட்டு இது அருணாச்சலம் படம் மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு 30 நாளில் 30 கோடி ரூபா செலவு பண்ணணுங்கும்போது அவர் செலவு பண்ணும்போது உடனடியாக அது என்ன ஆகிடும்னா, அவங்களுடைய எதிராளிகள் வந்துட்டு அதை வந்து வருமானமாக மாற்றுறதுக்கு முற்படுவாங்க. அதுபோல் இங்கே அட் த மணியோட ப்ரைஸ் நம்மளுக்கு உயர்ந்திருக்கு. ஆனால் இதோட வேலை என்னென்னா டிகே, அதாவது எக்ஸ்பைரி இது எப்போ 10ஆம் தேதி. அப்போ இந்த 10ஆம் தேதி அட் த மணியாக இருக்கிறவங்க இந்த ப்ரீமியம் 0வாக மாறணும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அது வருமானமாகக்கூடிய, அதாவது டிகே நடைபெறலை அப்படின்னு சொல்ல வரேன். நேற்று வந்து 185 இருந்தவங்க இன்றைக்கி வந்து 170 இருக்கிறாங்க. அப்போ அதற்கு காரணம் இம்ப்ளைட் வால்யூ உயர்வு. இதே கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு 130 அந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ இம்ப்ளைட் வால்யூ உயர்வுனாலையும் இந்த ஏடிஎம் மீட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும்போது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இம்பேக்டட் மூமெண்ட் இருக்கும். அதுதான் இன்றைய தினம் இருந்தது. அதை உற்று கவனிக்கிறோம். இப்போ நம்ம 24,850க்கு இம்பேக்ட் பண்ணி பார்க்கலாம். 170 ரூபாய். அப்போ இதிலிருந்து 200 புள்ளிகளை ஆட் பண்ணால் 25,050 வரும். அதில் ஒரு 30 புள்ளிகளை கழிச்சிட்டா 25,020. இந்த பக்கம் 200 புள்ளிகளை கழிச்சிட்டா 24,650. அப்போ அதிலிருந்து 30 புள்ளிகளை ஆட் பண்ணிக்கலாம், 680. இதுதான் ரொம்ப முக்கியம். 25,020, 24,680. இதை 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 340 புள்ளிகள் வருது. இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போது 24,850லிருந்து 340 புள்ளிகளை ஆட் பண்ணால் 25,190. இதே 340 புள்ளிகள் இந்த கழிச்சிட்டோம்னா 24,510 அப்படிங்கிற இடம் வருது. இதில் ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 24,850 புட்டோட ஹை 262னா 250ன்னு வச்சுட்டாலும் கூட 24,598 அப்படிங்கிற இடம், 88 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பாருங்க. இவங்க 400 ரூபாய்னு வச்சுட்டா 25,250 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமாக தென்படுகிறது. ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வால்யூ பாருங்கள், 20-18. அப்போ இம்ப்ளைட் வால்யூ உயர்ந்திருக்கு. ஆனால் கால் சைடும் சரி புட் சைடும் சரி டைம் வேல்யூ இப்போதைக்கு நம்மளுக்கு நில் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ நாளை தினம் வந்துட்டு இதை மொமெண்டம் பண்ணணும். இல்லைன்னா இந்த இம்ப்ளைட் வால்யூ குறைச்சி நம்மளுக்கு நாளைக்கு டிகேக்குள்ளே போயிடலாம். அப்படி டிகேக்குள்ளே போவானிருந்தா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சைட்வே மூமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது மார்க்கெட் வந்துட்டு இண்டெக்ஸ் பொறுத்தவரை வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரவர்சி ஏற்படுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் இவங்களுடைய சஸ்டைனபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவு பண்ணணும். இம்ப்ளைட் வால்யூ இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மொமெண்டம் கொடுத்தாகணும். ஆனால் அந்த மொமெண்டம் கொடுக்கல அப்படின்னா, அதாவது எஸ்டர்டேவோட ஹை ஆர் லோ, எஸ்டர்டேவோட லோ ரெண்டுமே பிரேக் பண்ணாத பட்சத்தில் இது டிகேக்குள்ளே போயிடும். அப்போ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக இருக்கும். பேங்க் நிஃப்டி
இப்போ அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 52,000 கால், 51,500 கால், 51,000 புட், 50,500 புட், 50,000 புட். இது வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் தான். அப்போது இந்த ஜோன் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 52,000 கால் ஆக்டிவில் இருக்காங்க, 51,500 கால் ஆக்டிவ் இருக்காங்க, 51,000 புட் ஆக்டிவில் இருக்காங்க. அப்போ 51,000 கால் 51,000 புட் 52,000 கால் எங்கே மீட் பண்ணுவாங்கன்னா 51,500. இவங்க வந்து 51,250. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 51,500ம் 51,250ம் மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இது நான் க்ளோசிங் இம்பேக்டடோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். 51,500 எடுத்துக்கலாம். நேற்று அதுதான் க்ளோசிங். அங்கே வந்து 354 இருந்தது. அதாவது 349 டு 354 இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு உயர்வு. நம்மளுக்கு வந்துட்டு 350 இணைய வேண்டியவங்க இப்போ 370 இணையிறாங்க. அப்போ என்னென்னா 20 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. அதாவது ஆக்சுவலாக இதோட வேலை என்ன, கரைக்க வேண்டியது. ஆனால் இங்கே என்னென்னா ப்ரீமியம் உயர்ந்திருக்கு. ஆனால் என்ன உயர்ந்தாலும் அதை ஏடிஎம் நம்மளுக்கு வந்துட்டு 0 அப்படிங்கிறது கான்செப்ட் தான். அப்போது இதற்கு உண்டான நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் 2 நாட்கள் இருக்குது. அப்போ இந்த 2 நாட்களில் இந்த 370 புள்ளிகளை நம்மளுக்கு கரைக்கணும்னா சந்தை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வால்டைல் பண்ணி தான் பண்ணணும். அதாவது நல்ல ஏற்றமோ இல்லை இறக்கமோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த இம்ப்ளைடு வால்ட்டி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை பாருங்கள், அது அப்படியே குறைச்சாலே வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 24, 26 இருக்குது. கால் சைடு 26, புட் சைடு 24 இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு 15 இல்லை 10ன்னு மாற்றினா மட்டும் போதும், ப்ரீமியம் அப்படியே காணாமல் போயிடும். இதையும் நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். ஒன்று மொமெண்டமில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இங்கே வேரியேஷனில் பண்ணுவாங்க. அதனை நீங்கள் வந்துட்டு ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்படி குறைகிறது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும். 50,700, 375, 375. அப்போ 51,075, இந்த பக்கம் 370 புள்ளிகள் அப்படின்னா நம்மளுக்கு 50,325. இந்த இடங்கள் மிக முக்கியம். இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா 350, 350, 700. அப்போ 750 புள்ளிகள் வருது. அப்போ 51,450, இந்த பக்கம் 700 புள்ளிகள்னால் 50,100, 50,050 எடுத்துக்கலாம். சரி, 50,000 வச்சுக்கலாம். இது ஒரு மொமெண்டம் பிளேஸாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யணும். எதிர்பாராமல் உங்களுக்கு இந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன வாங்கி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தின் அடிப்படையில் என்ன வாங்கி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அந்த ஸ்டாப் லாஸ் எங்கிருந்தாலும் வந்து ஹிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற லாபம் நட்டத்தோட சிறு நட்டம், உங்களுக்கு சிறு நட்டத்தில் கிடைக்கக்கூடிய அதிக லாபத்தை கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நிறைய நேரம் காத்திருந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் பண்ணும்போது உங்களை பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மார்க்கெட் திடீர்னு ஏறக்கோ இல்லை திடீர்னு இறங்குறக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம். அதனால் டெக்னிக்கல் இருக்கா, இப்போ திடீர்னு பார்த்தா இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே கேட்குற அளவுக்கு வரும். ஏன் ஏறிச்சு, ஏன் இறங்குச்சு, இவ்வளோ தூரம் வந்தவங்க என்ன இம்பேக்ட் பண்ணாங்க, இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கரைஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அதனால் வந்துட்டு ஜாக்கிரதையாக பாருங்கள். ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு லோலேயே இருக்காங்க. பேங்க் நிஃப்டி பாருங்கள், உங்களுக்கு அதில் நல்லா புரியும். இப்போ 50,700 நம்ம எடுத்துக்கலாம். புட்டோட ஹை பாருங்கள் 720 ரூபா, இங்கிருந்து 375 ரூபா வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50% ப்ரீமியம் கரைவு ஏற்பட்டிருக்கு. கால் ஆப்ஷனுடைய இது பாருங்கள், இவங்க இறக்குங்கிறது பார்த்திங்கன்னா 720லேருந்து 375, ஆனால் இவங்க 267 அப்படிங்கிற இடத்துல இருந்து 370, 100 ரூபா தான் ஏறி இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே
இறக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை நீங்கள் வந்துட்டு உற்று கவனிக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இதனுடைய கரைவு அவர்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், நாளை தினம் இம்ப்ளிமெண்ட் இன்னும் உயர்கிறதா இல்லை ஆப்ஷன் அட்டவணையோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிவிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.